அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருங்க. அது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சென்டாக் பாண்டிச்சேரியிலையும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும். அது லாகின் ஐடி கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணணும். ஓடிபி வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சப்மிட் பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வீடியோ மீண்டும் பதிவு பண்ணுறோம். ஸோ அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்? அது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ், அது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்பு இம்ப்ரெஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணி தரோவாக செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். அவசரப்படக்கூடாது. பட் இந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 12 days டைம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த வருஷம் சீக்கிரம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 10 நாள் டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் 12 days கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ மினிமம் 10 days இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டே ஒன்லயே சப்மிட் பண்ணி நீங்க அவசரப்பட்டு தவறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ஸோ பொறுமையா நீங்க ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டா நமக்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வராது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் சப்மிட் பண்ணி ஒரு 10 daysல நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், தென் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் ரேங்க் லிஸ்ட் 1 by 1 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நடக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கும். ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இதுக்கெல்லாம் ஒரு 4 to 5 days நடக்கும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் 92.5% ரிசர்வேஷன் நடக்குங்க. ஸோ 2022 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி கவுன்சிலிங் இருந்தது. பட் 2023 ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கம்பைன்டு சாய்ஸ் ஃபில்லிங். அது கவர்மெண்ட் காலேஜஸும் நீங்க செலக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம். நீங்க 30,000 rupees பே பண்ணீங்க அப்படின்னா. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணா 1 lakh பே பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ், அது கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 500 rupees கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1000 rupees கட்டணும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000 கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh கட்டணும். அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நம்ம கவுன்சிலிங் டைம்ல வரும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, நம்ம பே பண்றதுக்கெல்லாம், ஒரு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கெல்லாம் ஒரு 7 days டைம் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் டேல பண்ணா போதும். பட் ஒரு சிலர் அவசரப்பட்டு டே 1லயே பண்ணிடுறது, டே 2லயே பண்றது, அதுக்கப்புறம் நம்ம மாற்ற நினைச்சா முடியாது. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு 1 day 2 days நடக்கும். ஆன்லைன்ல கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 days டைம் கொடுப்பாங்க. ரிசல்ட் 1 day பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் போற மாதிரி இருந்தால் 18,000 rupees நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் போற மாதிரி இருந்தால் நம்ம 4.5 lakhs அல்லது 4.35 lakhs அல்லது 4.4 lakhs ஒரு சில கல்லூரிகளுக்கு மாறுபடுது. அப்போ இந்த மினிமம் இந்த 4.5 lakhs நீங்க ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்ல ஆஃப்லைன் சலான் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கும் ப்ரொசீஜர் நாங்கள் சொல்றோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 13.5 lakhs நம்ம கட்டினா தான் ஆர்டர் எடுக்க முடியும். அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவாக இருந்தால் 24.5 lakhs கட்டி ஆர்டர் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் என்ஆர்ஐ லேப்ஸ் வராது, செகண்ட் கவுன்சிலிங்ல என்ஆர்ஐ லேப்ஸ் வரும். அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம 30,000 rupees கட்டுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh rupee கட்டுற மாதிரி இருக்கும்.
அதை ஆர்டர் எடுக்கும்போது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 4.5 lakhs கட்டணும். பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கு நமக்கு 18,045 rupees கட்டுற மாதிரி வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs நம்ம கட்டி தான் ஆர்டர் எடுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் கட்டுறதுல நிறைய குழந்தைகளுக்கு சந்தேகங்கள் வரும். ஸோ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு லிமிட் இருக்காது. பேங்க்ல அப்ரோச் பண்ணுங்க, ஆன்லைன் பேங்கிங் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஆஃப்லைன் செலான் யூஸ்ஃபுல்லா வரும். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறது பெட்டரா இருக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டால போறவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்க, என்ஆர்ஐ கோட்டால போறவங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ராசஸ் மினிமம் ஒரு 12 days நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 10 daysக்கு அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 15 days நடக்குங்க, ரவுண்ட் 1. ஸோ இந்த ரவுண்ட் 1 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ரவுண்டு ஒரு 10 to 20 daysல நடக்கும். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நிறைய இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு ரெசிக்னேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக இரவு 9 முதல் 10 வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கைடன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற சொல்றோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.